ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் மாடோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இந்த 3 பேர் வந்திருக்கிறாங்க. ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்கறதுக்காக இப்படி ரியாக்ஷன் கொடுக்கவும் அந்த மாடு பண்ணியிருக்கிற வேலையை பாருங்கள். இந்த 3 பேரும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம செய்கிறதெல்லாம் விலங்குகள் எப்படி கவனிக்குது பாருங்களேன். பக்கத்தில் இந்த 2 பேருக்கு தான் சிரிப்பு தாங்க முடியல. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஆலமரம் விழுத பார்த்தா யாருக்கு தான் தொங்கணும்னு ஆசை வராது. அப்படிதான் இந்த லேடி தொங்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே தொழுவத்துலேருந்து நிறைய சாணத்தெல்லாம் அள்ளி கொண்டு வரும்போது ஈரப்பதமான இந்த இடத்துல பார்த்து தான் நடக்கணும். கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிக்க கால் வலிக்க ஆள் கீழே விழுந்துட்டாங்க பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது வண்டியில் ஏற்றிட்டு வந்திருக்கிற இரும்பு கம்பி எல்லாத்தையும் கீழே இறக்கி வைக்கணும். அதுக்கு எப்படி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். பின்னாடி இப்படி பிடிச்சிட்டு அது மேலே நின்றுட்டா போதும், கம்பியெல்லாம் மெதுவாக கீழே இறங்கிருமா. ஐடியா நல்லா தான் இருந்தது. கடைசியில் தான் காலை வாரி விட்டுருக்கு, ஆளையே கீழே தள்ளி விட்டுடுச்சு பாருங்களேன். கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். கையால் தூக்கி கீழே இறக்கி வைக்கணும்னா வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் இப்படி ஒரு ஐடியா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நம்ம கூட இருக்கிற நண்பனை பொறுத்து நம்மளோட நடவடிக்கைகளும் சில நேரங்களில் மாறும். அந்த மாதிரி தான் இந்த ஆமையோட ஃப்ரெண்ட் ஆனதுனால பூனையோட நிலைமையை பாருங்க. ஆமைய மாதிரியே மெதுவாக நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணி நடந்துட்டு போகுது. இங்கே இந்த வீடியோவில் வீடு தொடச்சிட்டு இருக்கும்போது யாராவது உள்ள கால் வச்சாலே அவ்வளோ கோபம் வரும். மறுபடியும் தரையில் கால் தடப்பட்டா யார் தொடக்கிறதுன்னு. தரையே ஈரமாக இருக்குது. இவர் கையில் காஃபியோட வந்திருக்கிறாரு. குதிச்சு போயிடலான்னு நினைச்சாரு. ஒரு ஜம்ப் பண்ணுறதுக்குள்ள அந்த ஈரமான தர ஆளை வலிக்கி விட்டுடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஸ்கர்ட்டிங் போகிறதுக்காக இந்த லேடி மெதுவாக வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் வந்த இவரு அதை கேட்டு வாங்குறாரு. அவர் ஓட்டி பார்க்க போறாரு போல அப்படின்னு பார்த்தா ஓட்டிட்டு ஆள் ஒரேடியாக ஓடியே போயிட்டாரு. இதை கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லைதான். இங்கே இந்த வீடியோவில் ஒருத்தர் நிற்கிறத பார்க்குறோம். இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துக்குள்ளே ஒரு பாம்பு நுழைஞ்சு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நீளமான பாம்பு தான். ஆள் கால் பக்கத்துலேயே போயிடுச்சு. காலில் ஏதோ தட்டுப்படுதுன்னு திரும்பி பார்த்தவர் இப்படி ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஆள் ஒரேடியாக ஓடியே போயிட்டாரு. யாராக இருந்தாலும் இப்படித்தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கலாம் அப்படின்னு கரெக்டாக சின்ன மீனை வச்சுட்டு இருக்கும்போது இங்கிருந்து ஒரு ஆள் தேடி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்த கொக்கு வேகமாக வந்து கையில் இருக்கிற மீனை அப்படியே கொத்தி கொண்டு போயிடுச்சு. எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப விசித்திரமான மீனை தான் பார்க்குறோம். பார்க்கறதுக்கு ஏதோ முள்ளம்பன்றி மாதிரியே இருந்தது. ஆள் பயங்கர திறமசாலியா இருக்கும் போல. சத்தம் கேட்டதும் அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சு போயிடுச்சு பாருங்களேன். எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இது இப்படி ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணது போல. அப்படியே இந்த தளர்வான மண்ணுல ஆள் புதஞ்சு உள்ளே போயிடுச்சு. இருந்ததுக்கான எந்த அடையாளமும் தெரியல பாருங்க. இது என்ன மேஜிக் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது நடு ரோட்டில் பெரிய ட்ரக் ஒன்று நிற்குது. இங்கே சிக்னலில் நிறைய பைக்குமே நிற்குது. இதில் ஒரு பைக் மட்டும் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்துருக்கு. கரெக்டாக அந்த ட்ரக்குக்கு முன்னாடியே போகவும் ட்ரக்கு கிளம்பவும் சரியாக இருந்ததுனால அப்படியே கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன நடந்தாலும் ட்ரக் என்னவோ வேகமாக போயிட்டு தான் இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இதே மாதிரி தான் ஒரு கார் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக இங்கே திரும்புகிற நேரத்தில் இந்த லாரிக்கு ஃப்ரெண்டில் மாட்டிருக்கு. இந்த லாரியும் அதை விடுதா பாருங்க. மெதுவாக அந்த காரை அப்படியே காரை வரைக்கும் கொண்டு சேர்த்துருக்கு. காரை கொண்டு மெதுவாக ஒரு ஓரமாக நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் லாரி கிளம்பி போயிருக்கு பாருங்க. டிரைவர் கொஞ்சம் வம்பு பிடிச்ச ஆளா இருப்பார் போல. ஆனா காருக்குள்ள இருந்தவங்களுக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது பெரும் பாரத்தை ஏத்திட்டு கிளம்புறதுக்கு இந்த ட்ரக் தயாரா இருந்தது. ரோட்டுக்கு வந்து அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க. ஏத்த முடியாத நிலைமையிலையும் அளவுக்கு மீறி ஏத்தினதுனால எல்லாம் ஒரு செகண்ட்ல ரோட்ல விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வேலைக்கு 2 வேலை பார்க்குற மாதிரி மறுபடியும் இது எல்லாத்தையும் எடுக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல இருந்த ஆட்கள் எல்லாம் எதையோ பார்த்து வேகமா ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா அங்க ஒரு யானை தான் வந்துட்டு இருக்கு. சாது மிரண்ட காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யானை ஓடுறத பார்த்து எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்களோட சத்தத்தை கேட்டு யானையும் அதோட பாதையை மாற்றி மறுபடியும் காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. தனியா இருக்கிற யானை கிட்ட மாட்டினா என்ன ஆகுறது? ஆனா இது ரொம்ப நல்ல யானையா இருக்கும் போல. இங்க இந்த வீடியோல கடைக்குள்ள 2 பேர் இருக்கிறாங்க. திடீர்னு மின்னல் வேகத்துல எங்க இருந்துதா வந்ததோ இவ்வளோ பெரிய டயர். இந்த 2 பேரும் கொஞ்சம் சுதாரிச்சு ஒதுங்கிக்கிட்டாங்க. வந்த வேகத்துக்கு கடையை எப்படி புரட்டி போட்டிருக்கு பாருங்க. பாதி பொருட்களை உடச்சிட்டே போயிருக்கு. வண்டி ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே கலண்டு வந்திருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க 2 பேர் கதவை திறந்துட்டு உள்ள ஓடுறது தான் பாக்குறோம். எதிர்பாராத நேரத்துல வேகமா வந்திருக்கு ஒரு ட்ரக். ஆனா வரதை கண்டுபிடிச்சதுனால உடனே உள்ள ஓடி போயிட்டாங்க. அது வந்த வேகத்துக்கு யாராவது பக்கத்துல நின்னா அவ்வளவுதான் போல. வந்த வேகத்துல அப்படியே தட்டி ஒரேடியா சரிஞ்சிடுச்சு. இங்க 3 பேர் இருந்தாங்க. 3 பேரும் ஒட்டனே உஷாராயி ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டாங்க. நடு ரோட்ல போக வேண்டிய வண்டி எப்படி தடுமாறி ரோட்டோரமா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி தான் இங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் காற்றும் வேகமாக அடிச்சதுனால இந்த பெரிய மரத்துலேருந்து ஒரு கிளை அப்படியே முறிஞ்சு விழுது. இந்த லேடி பைக்கில் வேகமாக வந்துட்டு இருந்தாங்க. நல்ல வேலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். 2 செகண்ட் பிந்தி வந்ததுனால எவ்வளோ நல்லதாக போச்சு பாருங்க. ஆனால் பக்கத்தில் இருந்த கார் மேலே தான் அந்த கிளை மொத்தமாகவே விழுந்துடுச்சு. காருக்கு தான் அடி கொஞ்சம் அதிகம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இது ஒரு மலைப்பாங்கான இடம். மலைக்கு பக்கத்துலேயே ரோடு இருக்குது. நிறைய கார் வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கிற இடத்துல திடீர்னு அங்கே இருக்கிற கற்கள் எல்லாம் உருண்டு ரோட்டை பார்த்து வர ஆரம்பிச்சிருக்கு. உயரமான இடத்துல இருந்து விழுறதுனால
எங்கே விழும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அங்கே ஒருத்தர் பைக்கை நிறுத்திட்டு ஓடவே ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு பெரிய பாறாங்கல் இங்கே இந்த வண்டி வரைக்கும் வந்துடுச்சு பாருங்க. உடனே ரிவர்ஸில் எடுத்து போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கீழே ஒருத்தர் படுத்திருக்கிறாரு. இங்கே அடுக்கடுக்காக பெட்டிகள் வச்சிருக்காங்க. அதில் ஒரு பெட்டி மேலே இருந்து கீழே விழுந்திருக்கு. நல்ல வேலை அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் மேலே விழல, பெட்டியை ஒட்டியே படுத்திருந்ததுனால அது கொஞ்சம் தள்ளி விழுந்திருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல டேபிள் முன்னாடி சேர்ல உட்காந்துருக்கிற ஒருத்தரை பாக்குறோம். திடீர்னு ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சதுனால அவர் திரும்பி பாக்குறாரு. பின்னாடி இருக்கிற ஜன்னல் தான் அப்படியே உடஞ்சி தலைமாலே விழுந்திருக்கு பாருங்க. ஆனாலும் பெருசா எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கடைக்கு வெளியே போட்டு இருந்த ஸ்டூல் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காரு. ஸ்டூல் அடுக்கிறதுக்குன்னே இப்படி ஒரு ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க பாருங்க. அந்த நேரத்துல தான் ரோட்ல போயிட்டு இருந்த ஒரு பைக்கு கரெக்டா ஓரத்தை பார்த்து வந்திருக்கு. இவரும் அதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாரு. வந்த பைக் அதே வேகத்துல கீழே போய் விழுந்து 2 பேரும் மறுபடியும் எந்திரிச்சு போயிருக்காங்க. என்னதான் ரோட்டோரமா இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது எறும்பு பாலம் தான். எவ்வளவு தூரத்துக்கு எறும்பு பாலம் ரெடியா இருக்கு பாருங்க, அதுவும் தண்ணியிலே. இந்த எறும்புகள் பாதி எறும்பு தான் பாலமா இருக்குது. மீதி எறும்புகள் எல்லாம் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கு. தானியங்களை சேமிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான வேலை நடந்துட்டு இருக்கு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கீழே ஏதோ வேலை பார்த்துட்டு அப்படியே மேலே எந்திரிக்கிறாங்க. இங்க வேலை பார்த்தா அங்க இருந்து பொருள் விழுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆள் எந்திரிச்சு நடந்து வரவும் மேல இருந்து ஒரு பாத்திரம் அப்படியே தலையில விழுது பாருங்க. இந்த லேடி இதை எதிர்பார்க்கவே இல்லை. சத்தம் கேட்டு இன்னொரு லேடியும் வேகமா ஓடி வராங்க. வேலை பார்க்குற இடங்கள்ல 4 பக்கமும் உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு. எங்கிருந்து எது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே முடியல. இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு மாடு நடந்து வந்துட்டு இருந்த மாடுக்கு திடீர்னு என்ன ஆச்சோ தெரியல, இந்த காரு கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிருக்கு. இந்த காரோட முன்பகுதி அப்படியே பெயர்த்து எடுத்துடுச்சு பாருங்க. மாடோட கொம்பு ரொம்ப பலம் வாய்ந்ததுதான். ஒரு தட்டு தட்டுறதுக்குள்ள இப்படி கலண்டு வந்துடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது மாடிக்கு போலாமான்னு யோசனை பண்ணி மெதுவா படிக்கட்டுல ஏறி போன ஒரு வார்த்தை தான் பாக்குறோம். திரும்பி இறங்குற நேரத்துல கொஞ்சம் கவனிக்காம விட்டுடுச்சு. அப்படியே படியில உருண்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் சமாளிச்சு எப்படியோ அந்த இடத்த விட்டு நடந்து போயிருக்கு. இங்க இந்த வீடியோல காருக்குள்ள இருக்கிறவங்க கையில ஏதோ வச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சது ஈமு கோழி பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. ஜன்னல் வழியா உள்ள எட்டி எட்டி கொத்தவும் ஆரம்பிச்சிருக்கு. கையில இருந்தது கொடுத்தா கூட கொஞ்சம் அமைதியா இருக்கும் போல. ஆனா இவங்களும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது சின்ன போட்டு. இந்த போட்ல மெதுவா போகலாமா அப்படின்னு 2 பேர் ட்ரை பண்றது தான் பாக்குறோம். இந்த போட்ல ஏறதுக்கெல்லாம் தனியா பிராக்டிஸே வேணும் போல. 2 பேர் ஏறி உட்கார்ந்ததும் அப்படியே சரிஞ்சிடுச்சு பாருங்க. போட்டு மெதுவா தண்ணியில மூழ்கிடுச்சு. எல்லாரும் நனைகிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒருத்தர் இன்னொருத்தரை எப்படியெல்லாம் தூக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. தூக்குன வேகத்துக்கு அப்படியே கீழே போட்டு எடுத்துருக்குறாங்க. எப்படியோ முதுகு உடையாம இருந்தா சரிதான். நம்பி ஏறினதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பொருட்களை உயரமான இடத்துக்கு தூக்கி கொண்டு போற இந்த தூக்கில நிறைய செங்கலை ஏத்தி விட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கும் போது கீழே மட்டும் யாரும் நடந்துடவே கூடாது. யாராவது கீழே நின்று இருந்தா சில நேரங்கள்ல அந்த தூக்கில இருந்த கனமான பொருள் வழுக்கி கீழே விழுந்துரும். இங்கே இந்த வீடியோவில் இந்த லாமாவோட குணம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கிட்ட போய் விளையாட்டு காட்டியிருக்கிறாரு. அது பதிலுக்கு நல்லாவே ஸ்ப்ரே பண்ணி அனுப்பியிருக்கு. இது யார் முன்னா நிற்கிறாங்க அப்படின்லாம் பார்க்காது. யார் வந்தாலும் இதே வரவேற்பு தான். இங்கே இந்த வீடியோவில் 2 கார் நிற்கிறத பார்க்குறோம். அப்படியே மதிலெட்டி தாவே உள்ள ஒருத்தர் நுழையிறதையும் பார்க்குறோம். ஆனால் அவர் எதிர்பார்க்கல இந்த வீட்டுக்குள்ளே ஒரு டாகை வளர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆள் உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு மோப்பம் பிடிச்சதும் அடுத்த செகண்டே ஓடி வந்திருக்கு இந்த டாக். இதை எதிர்பார்க்காததுனால வந்த வேகத்தில் அதே மதில எட்டி தாவே ஆள் கீழே இறங்கிட்டாரு.